அனைவருக்கும் வணக்கம். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது உஷா. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். யமராஜா வந்து பூமியில இருக்காரு. பூமியில இருக்கும்போது ஒரு பொண்ண பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த பொண்ணு கூட வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு யமராஜா முடிவு பண்றாரு. அதே போல நம்ம என்னதான் அந்த பொண்ணு கூட வாழணும்னு ஆசைப்பட்டாலும், அந்த பொண்ணு வந்து பூமியில இருக்கிற பொண்ணு. நாம யமலோகத்துல இருக்கோம். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு யோசிக்கும்போது, இந்த பொண்ண கூட்டிக்கிட்டு யமலோகம் போக முடியாது. அதே சமயம் நாம வேணா இங்க இருக்கலாம். அப்படின்னு ஆசைப்பட்டு யமராஜா என்ன பண்றாருன்னா, பூமியிலேயே அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்காரு. நல்ல சந்தோஷமா வாழ்க்கை போயிட்டுருக்கு. அவங்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பொறக்குது. ஆண் குழந்தை பொறந்து அவங்க 3 பேரும் நல்லா ரொம்ப சந்தோஷமா நம்மளோட மக்கள் போலயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நம்மளோட மனிதங்களோட குணம் தெரியும் இல்லைங்களா? என்னதான் புதுசு நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கியிருந்தாலும், ஒரு சில நாளுக்கு அப்புறம் அந்த பொருள் எல்லாத்துக்கும் வெறுத்துரும். சலிச்சு போயிடும்னு வச்சுக்கோங்களேன். அப்படிதான் நம்ம முக்காவாசி பேர் இருக்கோம். அதே மாரி தான் யமராஜாவுக்கும் அந்த பொண்ணோட வாழ்ந்த வாழ்க்கை சலிச்சு போயி ரொம்பவே இந்த பொண்ணு கூட இருக்கவே முடியாது. நம்ம யமலோகமே போயிரலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்படி போலாம் அப்படின்னு நினைக்கும்போது, அவனோட யமராஜாவோட பையன பார்க்கும்போது, ஐயோ! நம்ம விட்டுட்டு போயிட்டா நம்ம பையன் ஏங்கி போயிருவானே! அவனுக்காக நம்ம பார்க்கணுமே! அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்போ அந்த பையன்கிட்ட போய் பேசுறாரு. தம்பி, நீங்க படிக்கணும், நல்லா படிக்கணும். படிச்சுன்னா டாக்டர் ஆகணும். நீங்க டாக்டர் ஆகி நல்லா பெரிய உலகமே போற்ற அளவுக்கு பேரும் புகழும் வாங்கணும். உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன் கேளு. நீ வந்து யாருக்காவது ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு போறப்போ, அங்க நான் இருந்தேன்னா, யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டேன். உன்னோட கண்ணுக்கு மட்டுமே தெரிவேன். அப்படி உன்னோட கண்ணுக்கு மட்டுமே நான் தெரிஞ்சேன்னா, அந்த நபருக்கு நீ வந்து மருத்துவம் செய்யக்கூடாது. நீ திரும்பி வந்துரணும். இவங்க பொழைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீ திரும்பி வந்துரணும். நீ ஒரு ஆளுக்கு மருத்துவம் பார்க்குற அப்படின்னா, அந்த இடத்துல நான் இல்ல அப்படின்னா, நீ தாராளமா மருத்துவம் பார்க்கலாம். நீ மருத்துவம் பார்த்தா அவங்க கண்டிப்பா பொழைச்சுப்பாங்க. இத வந்து நீ கண்டிப்பா ஃபாலோ பண்ணு அப்படின்னு யமராஜா சொல்லிட்டு அந்த இடத்துலருந்து மறைஞ்சிடுறாரு. அப்புறம் அவங்க அம்மா எல்லாருமே வந்து தனிமையில தான் இவங்கலாம் இருக்கிறாங்க. அதே மாரி இந்த பையனும் கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு டாக்டர் ஆயிடுறாரு. ட்ரீட்மெண்ட் பார்க்கலான்னு போறப்ப, நல்லா ட்ரீட்மெண்ட் பார்த்து அந்த ஆளு பொழைச்சுக்கிறாரு. அடுத்த நாள் ஒரு ஆளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலான்னு போறப்ப, அங்க அவங்க அப்பா இருக்கிறாரு யமராஜா. இந்த ஆள நான் ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேன். இவர பார்த்தாலும் பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துர்றாரு. இப்படியே அவரோட பேரும் புகழும் வந்து எல்லாத்துக்குமே பரவுது. எப்படி பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் கை வச்சா பொழைச்சுக்குவாங்க. இவர் நிராகரிச்சா அவங்க பொழைக்கவே வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாரி உலகம் பூராத்துக்கும் நியூஸ் போயிடுது. இப்போ இதே போல இதையெல்லாம் கேள்விப்பட்ட ஒரு அரசன் வந்து தன்னோட மகளுக்கு உடம்பு முடியல அப்படிங்கிறதுனால இந்த டாக்டர் வந்து பார்த்து என்னோட பொண்ணுக்கு மருத்துவம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போய் மருத்துவம் செய்யும்போது அந்த ராஜா சொல்றாரு, எப்படியாவது என்னோட பொண்ணை நீங்க காப்பாத்திட்டீங்கன்னா என்னோட பொண்ணையே உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு. அவரும் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு அந்த பொண்ணை போய் பார்க்கலான்னு நினைச்சா அங்க அவங்க அப்பா உட்காந்துருக்காரு. என்னப்பா பண்றீங்க அப்படின்னா, இல்லப்பா இந்த பொண்ணுக்கு ஆயுசு முடிஞ்சிருச்சு, காப்பாத்த முடியாதுன்னு. இல்லப்பா இந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன்ப்பா, நீங்க இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு இவங்க 2 பேத்துக்குள்ள வாக்குவாதம் நடக்குது. அப்பா வந்து தீர்மானமா இருக்காரு, அந்த பொண்ணுக்கு ஆயுசு முடிஞ்சிருச்சு, இத நான் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. சரி, இப்ப இந்த பையன் யோசிக்கிறான், இதுக்கு என்ன தீர்வு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, கதவ பார்த்து, அம்மா ரொம்ப நேரமா நீ அப்பாவ தேடிக்கிட்டே இருந்தில்ல, அப்பா பாரும்மா இன்னைக்கு இங்க தான் இருக்காரு, நீ வந்து பாரும்மா, அப்பா இங்க தான் நிக்கிறாரு அப்படின்னு இந்த டாக்டர் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஐயையோ! அப்படின்னு சொல்லி யமராஜாவே பயந்து போய் ஓடிட்டாரு. இந்த கதையோட நீதி என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, யமனா இருந்தாலும், எவனா இருந்தாலும் கல்யாண வாழ்க்கைன்னு வரும்போது கொஞ்சம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் உஷா. நன்றி, வணக்கம்.